டி ராஜேந்தர் பத்தி எத்தனையோ செய்திகள் நமக்கு தெரியும், எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பீங்க, எத்தனையோ விஷயங்களை கேட்டு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமானது. தன்னம்பிக்கையான டி ராஜேந்தர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. தமிழ் சினிமாவின் பக்கா ஜென்டில்மேன் டி ராஜேந்தர்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் தாண்டி டி ராஜேந்தர் பத்தி பலருக்கும் தெரியாத செய்திகளை இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கோம். முழுக்க வித்தியாசமான தகவல்கள். அந்த தகவல்களை கேட்டதும் அட அப்படியான ஆச்சரியப்படுற மாதிரியான 100 செய்திகளை பார்த்து செலக்ட் பண்ணி இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை உருவாக்கி இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எந்த ஒரு இயக்குனரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாமல் நேரடியாக படம் இயக்கியவர்கள் இன்று லோகேஷ் கனகராஜ், நெல்சன், திலீப்குமார் என்று பலரை சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னோடி டி ராஜேந்தர். தனது சொந்த ஊரான மயிலாடுதுறையில் உள்ள ABC கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்ற டி ராஜேந்தர் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். ரயிலுக்கும் டி ராஜேந்தருக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. ABC கல்லூரிக்கும் தரகம்பாண்டி செல்லும் ரயிலில் தான் சென்றார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கும் ரயில் மூலமாகவே சென்றார். ஒருதலை ராகம், வசந்த அழைப்புகள், ரயில் பயணங்களில் என்று தனது படங்களில் எல்லாம் ரயிலை மையப்புள்ளியாகவோ முக்கியமான கேரக்டராகவோ பயன்படுத்தி இருக்கிறார் டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் இயக்கிய முதல் திரைப்படம் ஒருதலை ராகம். ஆனால் டி ராஜேந்தருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் படத்தின் டைட்டில் கார்டில் டைரக்டர் என்று டி ராஜேந்தரின் பெயரை போடாமல் தனது பெயரையே போட்டுக்கொண்டார் தயாரிப்பாளர் இப்ராஹிம். ஒருதலை ராகம் படத்தின் டைட்டில் கார்டில் 2 முறை டி ராஜேந்தர் பெயர் இடம்பெற்றது. மூலக்கதை வசனம் ராஜேந்தர் என்று முதல் முறையும், பாடல்கள் பாடல் இசையாக்கம் ராஜேந்தர் என்று 2வது முறையும் இடம்பெறும். கல்லூரி என்ற பெயரில் கற்பனையான கட்டடங்களை கட்டிக்கொண்டிருந்த தமிழ் சினிமாவுக்குள் உண்மையான கல்லூரியின் வாசனையை கொண்டு வந்து ட்ரெண்ட் செட்டராக மாற்றியவர் டி ராஜேந்தர். ஒருதலை ராகம் படத்தில் தான் சங்கர், ரவீந்திரன் என்ற 2 ஹீரோக்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் டி ராஜேந்தர். அதன் பிறகு இருவருமே தமிழை தாண்டி வேறு மொழிகளிலும் நடித்து அசத்தினர். ஒருதலை ராகம் படத்தின் டைட்டில் தனது உண்மையான அடையாளம் மறைக்கப்பட்ட வேதனையால் இன்று வரை ஒருதலை ராகம் படத்தை TR திரையில் பார்க்கவே இல்லை. ஒருதலை ராகம் படத்தின் மூலம் டி ராஜேந்திரன் திறமையை சரியாக கணித்த JPR தான் தயாரித்த படத்தை இயக்கும் வாய்ப்பை டி ராஜேந்தருக்கு கொடுத்தார். அப்படித்தான் வசந்த அழைப்புகள். முதல் படத்தில் அடையாளம் மறுக்கப்பட்ட டி ராஜேந்தர் தனது திறமையை மீண்டும் நிரூபித்து காட்ட வசந்த அழைப்புகள் படத்தை இயக்கினார். ஆனால் அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. ஒருதலை ராகம் படத்தில் நடித்த ரூபா, உஷா, ரவீந்தர் ஆகிய மூவரையும் வசந்த அழைப்புகள் படத்திலும் நடிக்க வைத்தார் டி ராஜேந்தர். படத்தின் டைட்டிலில் உஷாவின் பெயரை குமாரி உஷா என்று ஸ்பெஷல் கேரக்டராக போட்டார் டி ராஜேந்தர். எந்த ஒரு இசைக்கலைஞரிடமும் முறைப்படி பயிற்சி பெறாதவர் என்ற போதும் இயற்கை வழங்கிய இசை ஞானத்தால் இளையராஜா உள்ளிட்ட இசை மேதைகளே ஆச்சரியப்படும்படி படங்களுக்கு இசையமைத்தவர் டி ராஜேந்தர். வசந்த அழைப்புகள் என்று பெயர் வைத்தது டி ராஜேந்தருக்கு வசூல் ரீதியாக வெற்றி தராவிட்டாலும் அவரது தனி வாழ்க்கைக்கு வசந்தத்தை கொடுத்தது. ஆம், டி ராஜேந்தரும் உஷாவும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். ட்ரம்ஸ் வாசிப்பது என்றால் எல்லோருக்கும் ட்ரம் சிவமணியின் முகம்தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ட்ரம்ஸ் சிவமணியை ஆரம்பத்தில் வளர்த்துவிட்டவர் டி ராஜேந்தர் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. AR ரஹ்மான் இளையராஜாவின் குழுவில் இருந்தவர் என்பது பலருக்கும் தெரியும். ஆனால் TRின் இசைக்குழுவில் இடம்பெற்று பல படங்களுக்கு பணியாற்றியவர் AR ரஹ்மான் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. இளையராஜா AR ரஹ்மானிடம் ஹாரிஸ் ஜெயராஜ் வேலை செய்திருக்கிறார். ஆனால் அவர் TRிடம் பணியாற்றியதை ஹாரிஸ் ஜெயராஜே சொன்ன பிறகுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது.
ஒரு தலைராகம் படத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சி காட்சியில் டி ராஜேந்தர் தோன்றியிருந்தாலும் வசந்த அழைப்புகள் படத்தில்தான் அறிமுகம் டி ராஜேந்தர் என்று டைட்டில் கார்டு போட்டார்கள். முதல் படத்தில் அடையாள திருட்டு, இரண்டாவது படம் தோல்வி என்பதை தாண்டி ரயில் பயணங்களில் படத்தின் மூலம் தனது முதல் வெற்றியை அதிகாரப்பூர்வ பதிவு செய்து அதிர்வுகளை கிளப்பினார் டி ராஜேந்தர். ரயில் பயணங்களில் படத்தின் வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் நெஞ்சில் ஒரு ராகம் படத்தை எடுத்தார் டி ராஜேந்தர். ராஜு, சரிதா, தியாகராஜன் உள்ளிட்டோர் நடித்த அந்த படம் வசூல் ரீதியாக வெற்றி பெறவில்லை. ரயில் பயணங்களில் படத்தில் ஜோதியை ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அந்த ஜோதி பின்னாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கே ஹீரோயினாக நடித்தார். ஹீரோ, வில்லன், முரட்டு அப்பா, திமிர் பிடித்த தாய் மாமன் என்று பல படங்களில் பல கேரக்டர்களில் நடித்த நடிகர் ராஜுவை ரயில் பயணங்களில் படத்தில் அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். ரயில் பயணங்களில் படத்தின் டைட்டில் கார்டில் டி ராஜேந்தர் பெயர் இருக்காது. ஆனால் படத்தின் திருப்புமுனை காட்சியில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல், இசை, டைரக்ஷன் டி ராஜேந்தர் என்று டைட்டில் போட்டிருப்பார்கள். துரை இயக்கத்தில் மோகன், பூர்ணிமா ஜெயராம் நடித்த கிளிஞ்சல்கள் படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைத்தார் டி ராஜேந்தர். தனது படத்துக்கு அப்பால் வேறு இயக்குனரின் படத்துக்கு டி ராஜேந்தர் இசையமைத்தது அதுதான் முதன்முறை. ஒரு தலை ராகம் சங்கரையே மீண்டும் ஹீரோவாக்கி ராகம் தேடும் பல்லவி படத்தை இயக்கினார் டி ராஜேந்தர். அந்த படத்தின் டைட்டில் ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, சில்க் ஸ்மிதா ஆகிய மூவருக்கு ஸ்பெஷல் கார்டு போட்டார் டி ராஜேந்தர். தஞ்சை சினி ஆர்ட்ஸ் என்ற சினிமா தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்த டி ராஜேந்தர் சொந்தமாக தயாரித்த முதல் படம் தங்கைக்கு ஒரு கீதம். இந்த படத்தில் ஒரு சிறிய கேரக்டரில் நடித்திருப்பார் நடிகர் சத்யராஜ். டி ராஜேந்தரின் தயாரிப்பு நிறுவனமான தஞ்சை சினி ஆர்ட்ஸ் லோகோவில் கோயில் கோபுரம், சிலுவை, பிறை ஆகிய மூன்றும் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக டி போல சிலுவையும், சி போல பிறையும், ஏ போல கோபுரமும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். தங்கைக்கு ஒரு கீதம் படத்தில் தனது தம்பிகளான டி வாசு, டி பாண்டியன் ஆகிய இருவரையும் தன்னுடைய உதவி இயக்குநர்களாக வைத்துக் கொண்டார் டி ராஜேந்தர். அவர்கள் இருவருக்கும் டைட்டில் கார்டில் இடம் கொடுத்தார். தங்கைக்கு ஒரு கீதம் என்ற படத்தில் நடிகர் நாகேஷின் மகன் ஆனந்த் பாபுவை ஹீரோவாக அறிமுகம் செய்தார் டி ராஜேந்தர். டிஸ்கோ, பிரேக் போன்ற விதவிதமான டான்ஸ்களை ஆடி பெரிய அளவில் புகழ் பெற்றார் ஆனந்த் பாபு. உஷாவை காதல் திருமணம் செய்து கொண்ட டி ராஜேந்தர் அவரது பெயரிலேயே உயிருள்ளவரை உஷா என்று படம் எடுத்தார். அந்த படத்தின் டைட்டிலில் ராஜேந்திரன் உயிருள்ளவரை உஷா என்று உருக்கமாக கார்டு போட்டிருந்தார் டி ராஜேந்தர். உயிருள்ளவரை உஷாவின் செயின் ஜெயபால் கேரக்டரில் ரஜினியை நடிக்க வைக்க டி.ஆர். விரும்பினார். அதற்கு சம்மதித்த ரஜினி படத்தை பெரிய தயாரிப்பாளர் மூலம் எடுக்க சொன்னார். அதை டி.ஆர். ஏற்கவில்லை. பிறகு ரஜினி கேரக்டரில் டி.ஆர். நடித்தார். வெற்றி தோல்விகளை அடுத்தடுத்து பார்த்த டி ராஜேந்தருக்கு 1983ஆம் ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது. அந்த ஆண்டில் டி ராஜேந்தரின் சூப்பர் ஹிட் படமான உயிருள்ளவரை உஷா வெளியாகி வசூலை வாரி குவித்தது. உயிருள்ளவரை உஷா படத்தின் டைட்டில் கார்டில் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன் டி ராஜேந்தர் என்று போட்டு தமிழ் சினிமாவில் பரபரப்பை கிளப்பினார் டி ராஜேந்தர். உயிருள்ளவரை உஷாவின் நடிகை நளினியை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அதன் பிறகு பல ஆண்டுகள் வெற்றிகரமான ஹீரோயினாக வலம் வந்தார் நளினி. நளினியை அறிமுகப்படுத்திய அதே உயிருள்ளவரை உஷா படத்தில்தான் கங்கா என்ற நடிகரை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் கங்கா. உயிருள்ளவரை உஷாவில் வில்லனாக ராதாரவியை நடிக்க வைத்தார் டி ராஜேந்தர். அந்த படம் ராதாரவிக்கு திருப்புமுனை படம். தன்னை சினிமாவில் மேலே தூக்கிவிட்ட கடவுள் டி.ஆர். என்று பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் ராதாரவி. விஜயகாந்த் ஹீரோவாக நடித்த படத்துக்கு டி ராஜேந்தர் இசையமைத்துள்ளார் என்பது இன்றைய தலைமுறைக்கு புதிய செய்தி. ஆம், சட்டம் சிரிக்கிறது என்ற படத்துக்கு இசையமைத்து பாடல்களை எழுதி ஒரு பாடலை பாடியிருக்கிறார் டி ராஜேந்தர்.
ஒருதலை ராகம் முதல் உயிருள்ள வரை உஷா வரை தனது படங்களில் சிறு சிறு வேடங்களில் தலைகாட்டி வந்த டி ராஜேந்தர் முதன்முறையாக தங்கைக்கோர் கீதம் படத்தில் சூளக்கருப்பன் என்ற முக்கியமான கேரக்டரில் நடித்தது வரவேற்பை பெற்றார். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, டைரக்ஷன் என்று பல திறமைகளை கொண்டிருந்த டி ராஜேந்தர் தனது உறவை காத்த கிளி படத்துக்கு ஒளிப்பதிவாளராகவும் பணியாற்றி ஆச்சரியத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தினார். உறவை காத்த கிளி படத்தில் தான் நடிகை ஜீவிதாவை ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அதன் பிறகு பல படங்களிலும் பல மொழிகளிலும் ஹீரோயினாக நடித்து டாக்டர் ராஜசேகரை திருமணம் செய்து கொண்டார் ஜீவிதா. உறவை காத்த கிளி படத்தில் தனது மூத்த மகன் சிலம்பரசனை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அன்று தொடங்கி இன்று வரை சிலம்பரசனின் கொடி கோடம்பாக்கத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. படத்தின் ஹீரோ, கேமியோ, ஸ்பெஷல் கேரக்டர் என்று பல படங்களில் நடித்திருக்கும் டி ராஜேந்தர் இரட்டை வேடங்களில் நடித்த திரைப்படம் உறவை காத்த கிளி. உறவை காத்த கிளி படத்தில் மதுவின் கொடுமைகளை பற்றியும் மதுவிலக்கை ரத்து செய்த எம்ஜிஆர் ஆட்சியை விமர்சித்தும் டி ராஜேந்தர் பாடிய பாடல் பலத்த சர்ச்சையை கிளப்பியது. சி வி ராஜேந்திரன் இயக்கிய உனக்காக ஒரு ரோஜா படத்துக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியதோடு படத்துக்கான இசையையும் டி ராஜேந்தரே அமைத்திருந்தார். அந்த படத்தின் டைட்டிலில் டி ராஜேந்தரின் உனக்காக ஒரு ரோஜா என்று கார்டு போட்டார்கள். எஸ். சந்திரன் தயாரிப்பில் ராமநாராயணன் இயக்கிய எங்கள் குரல் படத்துக்கு டி ராஜேந்தரே இசையமைத்து பாடல்கள் எழுதியிருந்தார். படத்தின் டைட்டில், இசை, பாடல்கள் சகலகலா இளவரசன் டி ராஜேந்தர் என்று கார்டு போட்டிருப்பார்கள். பாடல் காட்சி முதல் வசன காட்சி வரை படங்களுக்கு பிரம்மாண்டமான செட் அமைப்பது என்றால் அதற்கு ஜெமினி நிறுவனத்தையே உதாரணம் காட்டுவார்கள். அவர்களுக்கு பிறகு பிரம்மாண்ட செட் என்றதும் பலருக்கும் உடனே நினைவுக்கு வருபவர் டி ராஜேந்தர். ராமராஜனை ஹீரோவாக அறிமுகப்படுத்திய வி அழகப்பன் இயக்கத்தில் வெளியான பூக்களை பறிக்காதீர்கள் படத்துக்கு இசையமைத்து பாடல்களை எழுதினார் டி ராஜேந்தர். பூக்களை பறிக்காதீர்கள் படத்தின் ஒரு பாடலில் தனக்கு பிடித்த இசையமைப்பாளர் சங்கர் கணேஷை பாடகராக நடிக்க வைத்தார் டி ராஜேந்தர். பூக்களைத்தான் பறிக்காதீங்க என்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட். மைத்திலி என்னை காதலி என்ற படத்துக்கு நாட்டியம் தெரிந்த புதுமுகத்தை ஹீரோயினாக்க விரும்பிய டி ராஜேந்தரும் உஷா ராஜேந்தரும் சென்னை கலாஷேத்ராவுக்கு நேரில் சென்று தேர்வு செய்து ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார். அந்த நாயகிதான் அமலா. கலைப்புலி தானு தயாரித்த விஜயகாந்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் கூலிக்காரன். அந்த படத்துக்கு பாடல்கள் எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். உண்மையில் விஜயகாந்த் நடித்த படத்துக்கும் டி.ஆர். இசையமைத்தது அது இரண்டாவது முறை. நடிகர் பிரபுவின் 50வது படமான இவர்கள் வருங்கால தூண்கள் படத்துக்கு பாடல்களை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். கல்லூரி மாணவர்களை போதை கலாச்சாரம் சீரழிப்பது பற்றி பேசிய படத்துக்கு தனது இசையால் உயிர் கொடுத்தார் டி ராஜேந்தர். ஏ. ஜெகநாதன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், சத்யராஜ் நடித்த முத்துக்கள் 3 படத்திற்கு பாடல்களை எழுதி இசையமைத்தவர் டி ராஜேந்தர். ஆம், சிவாஜி படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார் டி ராஜேந்தர் என்பது பலரும் அறியாத செய்தி. ஆரம்ப காலத்தில் கல்லூரி இளைஞர்களை குறிவைத்து படம் எடுத்த டி ராஜேந்தர் பிறகு அம்மா சென்டிமெண்ட் படங்களையும் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் கதைகளையும் எடுத்து தாய் குலங்களின் விருப்பத்துக்குரிய இயக்குனராக மாறினார். வி அழகப்பன் இயக்கத்தில் பிரபு, சரிதா, அமலா நடித்த பூப்பூவா பூத்திருக்கு படத்தின் டைட்டிலில் வரும் முதல் கார்டு என்ன தெரியுமா? நட்புக்காக 5 பாடல்கள் எழுதி இசையமைத்து கொடுத்த டி ராஜேந்தர் அவர்களுக்கு நன்றி என்பதுதான். நீதிமன்ற காட்சிகளுக்காகவும் உணர்ச்சி மிகுந்த அடுக்குமொழி வசனங்களுக்காகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் டி ராஜேந்தர் இயக்கிய ஒரு தாயின் சபதம். இந்த படத்தில் மொத்தம் 10 பாடல்கள் இடம்பெற்றன. குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்த நடிகர் பப்ளுவை ஒரு தாயின் சபதம் படத்தில் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். பிறகு பிருத்விராஜாக பெயரை மாற்றிக்கொண்டு பல படங்களில் நடித்தார் பப்ளு.
ஒரு தாயின் சபதம் வெற்றி விழாவுக்கு திமுக தலைவர் கருணாநிதியை அழைத்தார் டி ராஜேந்தர். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது டிஆர் காட்டிய துணிச்சல் பரபரப்பாக பேசப்பட்டது. எம்.டி. வாசுதேவன் நாயர் எழுதிய கதைக்கு டி ராஜேந்தர் திரைக்கதை, வசனம், இசை, பாடல்களை எழுதிய படம் பூக்கள் விடுது தூது. அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகின. இயக்குனர் பாண்டியராஜன், பாண்டியன், ரஞ்சினி நடித்த ஆயுசு 100 என்ற படத்துக்கு டி ராஜேந்தரே பாடல்களை எழுதி இசையமைத்து கொடுத்திருக்கார். டி ராஜேந்தரின் பிளாக் பாஸ்டர் வெற்றி என்று என் தங்கை கல்யாணி படத்தை சொல்ல வேண்டும். கலைஞரின் பராசக்தி படத்தில் வரும் கல்யாணி என்ற கேரக்டரையே தனது படத்துக்கு டைட்டிலாக வைத்து அட்டகாச வெற்றி பெற்றார் டி ராஜேந்தர். என் ராசாவின் மனசிலே படத்தில்தான் வடிவேலு அறிமுகமானார் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு முன்பே டி ராஜேந்தர் என் தங்கை கல்யாணி படத்தில் வசனத்துடன் கூடிய காட்சிகளில் நடித்திருப்பார் வடிவேலு. தஞ்சை சினி ஆர்ட்ஸ் நிறுவனத்தை போல சிம்பு சினி ஆர்ட்ஸ் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய டி ராஜேந்தர் சம்சார சங்கீதம் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார். அந்த படத்தில் நடிகை ரேணுகாவை ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார் டிஆர். டி ராஜேந்தர், உஷா ராஜேந்தர், சிலம்பரசன் வரிசையில் தனது மகள் இலக்கியாவை சம்சார சங்கீதம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகம் செய்து வைத்தார் டி ராஜேந்தர். சாந்தி எனது சாந்தி படம் தோல்வியை தழுவியதால் அடுத்த படத்தை வெற்றி படமாக்க விரும்பிய டிஆர் தனது மகன் சிலம்பரசனை வைத்து எங்க வீட்டு வேலன் படத்தை எடுத்தார். அந்த படம் டிஆரின் வெற்றி பட வரிசையில் முக்கியமான படமாக அமைந்தது. பெற்றெடுத்த பிள்ளை என்ற படத்தை இயக்கிய டி ராஜேந்தர் அந்த படத்தில் சிலம்பரசனை இளம் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார். லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாஸ்டர் டிஆர் சிலம்பரசன் கதாநாயகனாக நடிக்கும் என்று டைட்டில் கார்டு போட்டார் டிஆர். சிலம்பரசனை கதையின் நாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட சபாஷ் பாபு என்ற படத்துக்கு திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இசையமைத்து கொடுத்தார் டி ராஜேந்தர். சிம்பு சினி ஆர்ட் சார்பில் ஒரு வசந்த கீதம் என்ற படத்தை தயாரித்து இயக்கினார் டி ராஜேந்தர். பெரிய ஹீரோயின்களை தனக்கு ஜோடியாக்க விரும்பாத டிஆர் அந்த படத்தில் தனக்கு ஜோடியாக கௌதமியை நடிக்க வைத்தார். சிலம்பரசன் இலக்கியாவை தொடர்ந்து தனது இரண்டாவது மகன் குரலரசனை ஒரு வசந்த கீதம் படத்தில் நடிக்க வைத்தார் டி ராஜேந்தர். பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்துக்கு பாடும் நிலா பாலு என்று அடைமொழியை சூட்டியவர் டி ராஜேந்தர் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. தாய் பாசம், தங்கை பாசம் என்ற 2 அம்சங்களின் மீது டி ராஜேந்தருக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தாய் தங்கை பாசம் என்ற பெயரில் ஒரு படத்தை இயக்கினார் டி ராஜேந்தர். ராம்கி மோகனா நடித்த என் ஆசை தங்கச்சி என்ற படத்தில் பாடல்கள், இசை முத்தமிழ் சித்தர் டி ராஜேந்தர் என்று டைட்டில் போடுவார்கள். வாலி, வைரமுத்து என்று பலரும் தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திய காலகட்டத்தில் அவர்கள் யாரையுமே நாடாமல் தனது படங்களுக்கு தேவையான பாடல்களை டி ராஜேந்தரே எழுதி கொண்டார். அப்படி எழுதிய பெரும்பாலான பாடல்கள் சூப்பர் ஹிட். நடிகர் எஸ்.எஸ். சந்திரன் தயாரித்த எங்கள் குரல் படத்துக்கு இசையமைத்த டி ராஜேந்தர் பிறகு எஸ்.எஸ். சந்திரன் இயக்கிய பொம்பளை சிரிச்சா போச்சு என்ற படத்துக்கும் இசையமைத்து கொடுத்தார். இளம் நடிகைகளை வைத்து டி ராஜேந்தர் இயக்கிய முக்கியமான திரைப்படம் மோனிசா என் மோனாலிசா. அந்த படத்தில்தான் நடிகை மும்தாஜை ஹீரோயினாக அறிமுகம் செய்து வைத்தார் டி ராஜேந்தர். மோனிசா என் மோனாலிசா படத்தின் டைட்டிலில் திருட்டு விசிடியை ஒழித்த கலைஞர்களுக்கு நன்றி, படப்பிடிப்புக்கு உதவி செய்த அமைச்சர் பெங்களூர் பழனிசாமி, அமைச்சர் ஆற்காடு வீராசாமிக்கு நன்றி என்று கார்டு போட்டார் டி ராஜேந்தர். சொன்னால்தான் காதலா படத்தை இயக்கிய டி ராஜேந்தர் அந்த படத்தில் சிலம்பரசனை ஒரு பாடலுக்கு சிறப்பு நடனம் ஆட வைத்தார். மீசையில்லாத குழந்தையாக சிலம்பரசனை பார்த்தவர்களுக்கு அந்த படத்தில் அரும்பு மீசை சிலம்பரசன் ஆச்சரியம் கொடுத்தார். சொன்னால்தான் காதலா படத்தில் துடிப்பான இளைஞனாக வந்த சிலம்பரசனை காதல் அழிவதில்லை படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் டி ராஜேந்தர். அன்று முதல் இன்று வரை தமிழ் சினிமாவில் சிலம்பரசனின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது.
மகன் சிலம்பரசனை ஹீரோவாக்கிய பிறகு டி ராஜேந்தர் ஹீரோவாக நடித்த படம் வீராசாமி. அந்த படத்தில் TRக்கு ஜோடியாக மும்தாஜ் நடித்திருந்தார். அந்த படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை. நாயகியை தொட்டு நடிப்பதில்லை, ஆபாசமான காட்சிகளில் நடிப்பதில்லை என்ற 2 அம்சங்களில் உறுதியாக இருந்த வைராக்கியம் கொண்ட நட்சத்திரம் டி ராஜேந்தர். டி ராஜேந்தர் இயக்கிய எல்லா படங்களுக்கும் 9 எழுத்துக்களிலே டைட்டில் வைத்திருப்பார். விதிவிலக்காக வீராசாமி மட்டுமே 4 எழுத்துக்களை கொண்டு டைட்டில். அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. நடிப்பு, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், ஒளிப்பதிவு, எடிட்டிங், தயாரிப்பு என்று 8 துறைகளில் திறமை வாய்ந்தவர் என்று நடிகை பானுமதியை சொல்வார்கள். அவருக்கு பிறகு அந்த பெருமை டி ராஜேந்தருக்கு மட்டுமே கிடைத்தது. அஷ்டாவதானி என்று டி ராஜேந்தரை சொல்வார்கள். சிவாஜி, விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு போன்ற ஹீரோக்களின் படங்களுக்கு இசையமைத்த TR இதுவரை ரஜினி, கமல் படங்களுக்கு இசையமைத்ததில்லை. தன்னம்பிக்கை மனிதராக அறியப்படும் டி ராஜேந்தருக்கு ஜோதிடம், நியூமராலஜியில் நம்பிக்கை உண்டு. அதனால்தான் தனது பெயரை விஜய டி ராஜேந்தர் என்று மாற்றினார். தனது பெயருக்கான ஆங்கில ஸ்பெல்லிங்கை பலமுறை மாற்றியிருக்கிறார் டி ராஜேந்தர். சினிமாவில் முத்திரை பதித்த டி ராஜேந்தர் தனது மனைவி பெயரில் பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து நடத்தினார். அந்த பத்திரிகையின் பெயர் டி ராஜேந்தரின் உஷா. ஆரம்ப காலத்தில் திமுக ஆதரவாளராக, திமுக தலைவர் கலைஞரின் ஆதரவாளராக இருந்த டி ராஜேந்தர் தனது படங்களில் திமுகவின் கொடி சின்னத்தை காட்டுவது வழக்கம். மேடை ஒன்றில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, தம்பி டி ராஜேந்தர் எண்ணில் பாதி என்று பேசினார். அது TRக்கு மிகப்பெரிய கௌரவமாகவும் அடையாளமாகவும் மாறியது. திமுகவுக்கு கொள்கை பாடல்கள் எழுதி இசையமைத்து அவற்றை கேசட் வடிவில் கொண்டு வந்தவர் TR என்பது அந்த பாடல்கள் பட்டி தொட்டிகளில் ஒலித்ததும் இன்றைய தலைமுறைகளுக்கு புதிய செய்தி. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக மாறி திமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரை செய்தார் டி ராஜேந்தர். அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. திமுக தலைவர் கருணாநிதியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திமுகவில் இருந்து விலகி தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற தனி அரசியல் கட்சியை ஆரம்பித்தார் டி ராஜேந்தர். தன்மான சிங்கம் டி ராஜேந்தர் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுக்க இயங்கி வந்த TR மன்றங்கள் அனைத்தும் தாயக மறுமலர்ச்சி கழகத்தில் இணைந்தன. 1991 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டார் டி ராஜேந்தர். போட்டி கடுமையாக இருந்ததால் திமுக வேட்பாளர் TRக்கு ஆதரவாக போட்டியிலிருந்து விலகியது பலருக்கும் புதிய செய்தி. 1991 சட்டமன்ற தேர்தலில் திருநாவுக்கரசு, கருப்புசாமி பாண்டியன், உக்கம் சந்த், சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகிய 4வரையும் TR தாயக மறுமலர்ச்சி கழகம் வேட்பாளர்களாகவே தேர்தல் ஆணையம் அறிவித்தது. திமுகவிலிருந்து வைகோ நீக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கிய போது தனது வருத்தங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு மீண்டும் திமுகவில் சேர்ந்தார் டி ராஜேந்தர். டி ராஜேந்தரின் தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற பெயர் வைகோவுக்குள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ என்னவோ. தனது கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு தாயகம் என்று பெயர் வைத்த வைகோ தனது கட்சியின் பெயரில் மறுமலர்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்தினார். 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக சென்னை பூங்காநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ராஜேந்தர் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். 5 ஆண்டுகளுக்கு ஆளுங்கட்சி MLAவாக வலம் வந்த டி ராஜேந்தர் மீண்டும் திமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அகில இந்திய லட்சிய திமுக என்ற தனி கட்சியை ஆரம்பித்தார். 2006 மீண்டும் திமுக ஆட்சி அமைத்த பிறகு மீண்டும் திமுகவில் இணைந்தார் டி ராஜேந்தர். அவருக்கு சிறு சேமிப்பு துறை துணைத் தலைவர் என்ற பதவியை கொடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. அந்த பதவி MGR வகித்த பதவி.
திமுக தலைவரின் அன்புக்குரிய டி ராஜேந்தர் ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவை ஆதரிக்கும் முடிவை எடுத்து அரசியல் களத்தில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். ரஜினிகாந்தின் படங்களுக்கு டி ராஜேந்தர் இசையமைக்கவில்லை என்ற குறையை போக்கும் வகையில் ரஜினி நடித்த கூலி படத்தில் ஒரு பாடலை அனிருத் இசையில் பாடினார் டி ராஜேந்தர். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள், ஒளிப்பதிவு, இயக்கம், தயாரிப்பு என்று 8 துறைகளில் வல்லவர் டி ராஜேந்தர் என்பார்கள். அந்த 8ஐ தாண்டி நடிப்பதிலும் பின்னணி பாடல் பாடுவதிலும் வல்லவர் TR. அந்த வகையில் டி ராஜேந்தர் அஷ்டாவதானி மட்டுமல்ல, தசவதானியும் கூட. ஆம், 10 கலைகளில் வல்லவர் டி ராஜேந்தர். என்ன டி ராஜேந்தர் பத்தின இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நல்லா இருந்துச்சா? இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.